இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இருநாள் மலேசிய பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜாகிர் நாயக் நாடு கடத்தலும் மீண்டும் முக்கிய விவாதமாகிறது. இந்த பயணம் இருவழி வாணிபம், தற்காப்பு, செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் உறவை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டாலும் ஜாகிர் நாயக் குறித்தும் பேசப்படும். ஏற்கனவே பல சந்திப்புகளில் இந்தியா அதனை வலியுறுத்தியுள்ளது. இம்முறை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனான சந்திப்பிலும் அதனை எழுப்புவோம் என இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் குமரன் கூறியுள்ளார். மலேசியாவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் பதில் கிடைக்கும் என நம்புவதாக மோடி தலைமையிலான பேராளர் குழு மலேசியா புறப்படும் முன் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த குமரன் அவ்வாறு கூறினார். As far as the question of Zakir Naik is concerned, I can assure you that all issues will be discussed during the visit. We've had opportunities to discuss the issue in past visits also at various levels, and we will probably continue to take up the issue until all technical procedures are completed, and we hope to get the outcome that we desire. அனைத்து சட்ட நடைமுறைகள் முடியும் வரை தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2016 முதல் மலேசியாவில் வசிக்கும் ஜாகிர் நாயக் மீது இந்தியாவில் பண மோசடி மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை தூண்டியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதனால் வழக்குகளை எதிர்கொள்ள அவரை நாடு கடத்துமாறு இந்தியா தொடர்ந்து மலேசியாவை வலியுறுத்தி வருகிறது. மலேசியா இதற்கு முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டாலும் இந்த முறை மோடி அன்வார் சந்திப்பில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பது கூர்ந்து கவனிக்கப்படும். ஜாகிர் நாயக் விவகாரம் இந்தியா மலேசியா உறவுக்கு ஒரு சோதனையாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.